சாமியார்னா நல்ல சாமியார் இருக்காங்க, விவேகானந்தர் மாதிரி. ஆனால் நித்யானந்தா மாதிரி சாமியார் இருக்காங்க. ஒரு தடவை என்னை பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் கேள்வி கேட்டான், மக்களுக்கு அதிக நன்மை செய்தவர் நித்யானந்தாவா விவேகானந்தரா அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன், உடனே விவேகானந்தருக்கும் நித்யானந்தருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொன்னேன். விவேகானந்தர் சீடர்களால் அவர் எல்லோராலும் பாராட்டப்பட்டார், ஆனால் நித்யானந்தா சீடிகளால் பாராட்டப்பட்டார்னு. சீடினா நீங்கள் காம்பாக்ட் டிஸ்க் இல்லை, சீடருடைய பெண்பால் சீடி. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இன்னொரு கதையும் சொன்னார். என்ன காரணம்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை. அவர்கிட்ட ஒரு 5-6 சாமியார்கள் சீடர்களாக இருந்தாங்க. அவனுங்களா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த சீடர்கள்லாம் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான். ஐயா, நாங்களா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த வேலைக்கு யாராவது ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சிங்கன்னா எங்களுக்கு இந்த சமைக்கிற வேலை இல்லாமல் போயிடும், அதனால் ஒரு பெண்ணை வேலைக்கு வைங்க அப்படின்னாங்க. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், வேணாம்டா, நீங்கள்லாம் சாமியாரை வந்தவங்க, பெண்ணை வேலைக்கு வச்சா உங்களுக்கு சொல்ல முடியாது, யாராவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா என் மடமே கேவலமாக போயிடும்டா அப்படின்னா. அதெல்லாம் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம், நாங்கள்லாம் உங்களுடைய சீடர்கள் அப்படின்னோன்னே. அப்போ அந்த குரு சொல்லியிருக்காரு, நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன், அதை வச்சு நான் முடிவு சொல்கிறேன்டான்ட்டு ஒரு ரூமுக்குள்ளே அவனுங்களை பூரா நிறைய உப்பு போட்ட உப்புமா ஒரு 2 பிளேட்டு நிறையா சாப்பிட விட்டுட்டு ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டார். யார்? சீடர்களெல்லாம். உப்பு போட்ட உப்புமாவை சாப்பிட்டா ராத்திரி பூரா தாகம் எடுக்கும். அது உள்ளே இருக்க தண்ணி குடத்தை பூரா வெளியில் எடுத்து வச்சுட்டு சாணி தண்ணியை கரைச்சி 2 குடத்தை வச்சுட்டார். இவனுங்களுக்கு தாகம் எடுக்குது, தாகம் தாங்க முடியல, நாக்கெல்லாம் வறண்டு உள்ளுக்க போகுது. என்னடா தண்ணி தேடி தேடி பார்க்குறாங்க, கடைசிக்கு சாணி தண்ணி தான் இருந்துச்சு. தாகத்துக்கு அதை எடுத்து குடிச்சிருவோம்டான்னு குடிச்சிட்டாங்க. காலையில் குரு வந்தார். நான் சொன்னேன்ல, தாகம்னு வந்தால் சாணி தண்ணியை கூட நீங்கள் குடிப்பீங்கடா, அதனால தான் நான் வேலைக்கார அம்மாவை வைக்காமல் விட்டேன், வச்சிருந்தா அந்த அம்மாவை நீங்கள் என்ன பாடுபடுத்தியிருப்பீங்க, அதனால தான் என்னன்னா குருவே வாழ்க, நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வேலைக்காரமாக வைக்க, நாங்கள்லாம் இளம் சாமியார்கள். ஒரு வீட்டில் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து அவன் கோபத்தில் போடி எங்கள் கொப்பை வீட்டுக்கு போடி போடி போட்டி அப்படின்னு துரத்தி விட்டான். போயிட்டு அந்த அம்மா வேகமாக கோச்சிட்டு போயிட்டு திருப்பி வந்துருச்சு. அவன் வீட்டில் உட்காந்துருக்கேன், மகனை கூப்பிட்டு, எங்கடா உங்கள் அம்மா, துரத்தி விட்டுவிட்டு என்னைய கேட்டா, டேய் உங்கள் அம்மா எங்கே இருக்கான்னு போய் பாட்டு வாடா அப்படின்னா வெளியே பார்க்குறான். அவங்க இந்த அம்மா கோச்சிட்டு போனது திருப்பி மரத்தடியில் தான் உட்காந்துருக்கு. எப்பா அம்மா இங்கே தான் இருக்காளா, அவள் என்னையை விட்டுட்டு எங்கடா போவா அப்படின்ட்டு, வாமா அப்படின்ட்டு போய் உங்கள் அப்பா, டே உங்கள் அம்மாவை நான் சாப்பிட கூப்பிட்றேன் அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா. உடனே அவன் வந்து சொல்கிறான் அவங்க அம்மாட்ட, ஏம்மா அப்பா அவனை சாப்பிட கூப்பிட்றாரு அப்படின்னா உனக்கு என்னான்னு தெரியும்னு சொல்ல சொன்னாருங்கிறான். அவங்க 2 பேருக்கும் ஒரு கோடு வேர்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது, சாப்பிட்றதுன்னா அதுதான்ட்டு. அவன் அப்படியே வந்து அவங்க அம்மாட்ட சொன்னோன்னா அந்த அம்மா சொல்லுது, இந்த ஆள் வேறு பசி தாங்க மாட்டேன், அது ஹோட்டலுக்கு போய் தொலைஞ்சான்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து சாப்பாடு போடுற நேரத்தில் அந்த சாப்பாட்டை போட்டுட்டு அந்த அம்மா வாட்டுக்கு போயிடுச்சுன்னா இவன் பாட்டுக்கு சாப்பிட்ருவான். சாப்பாட்டை போட்டுட்டு முன்னால் குத்த வச்சு உக்காந்துச்சு. எதுக்குடா திருப்பி உக்காடுறா அப்படின்னு பயந்துக்கிட்டு, நீ எந்திரிச்சு போடி நான் சாப்பிட்டு, இல்லை குழம்பு ஊற்றணும்ல அப்படின்ட்டு சோத்தை போட்டு பிணைஞ்சு ஒரு வாய்க்கிட்ட கொண்டு போனேன். வாய்க்கும் கைக்கும் விடுறா இடையில. உன்னைய கட்டி நான் என்னத்தை கண்டேன், யோ இப்போ தானடி கொதிச்சுட்டு போயிட்டு வந்த அதுக்குள்ளே சண்டையா, ஏன்டி இப்படி சோத்தை தின்னுக்க அப்புறம் தின்னுக்கிறலாம், உன் கூட வாழ்கிறதுக்கு பேசாமல் இருந்துக்கு என்னன்னு சொல்லி தொல்லடி. நீயும் பக்கத்து வீட்டுக்காரனும் ஒரே கம்பெனியில் தானே வேலை பார்க்குறீங்க, 2 பேரும் ஒரே சம்பளம் தானே வாங்குறீங்க. அவன் டிவிஎஸ் 50 மாற்றிட்டு புது பைக் வாங்கிட்டு
அவன் சம்சாரத்தை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு இந்த பெருங்குடியவே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு திரியிறான், எனக்கு வகுத்தரிச்ச தாங்க முடியல. இவ்வளோதானடி, பைக்கு தானே, அரை மணி நேரத்தில் கொண்டு வரேன்ட்டு 15 வட்டிக்கு கடனை வாங்கி பைக்கை மாலை போட்டு கொண்டு வந்துட்டான். உடனே அந்த அம்மா சொல்லுது, பைக்கை வாங்கிட்டு வந்தது பெருசு இல்லை, ஏற்ற வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி இந்த பெருங்குடியை சுற்றி 5 ரவுண்டு வா, சரி மல்லிகைப்பூ வச்சுட்டு வா அப்படின்ட்டு பட்டு போட கட்டிட்டு பின்னாடி உட்காந்து இடுப்பை இறுக்க பிடிச்சிக்கிச்சு. பெண்கள் பின்னால் உட்காந்துருக்கதை வச்சு அவங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இறுக்க வயிற்ற பிடிச்சிருக்காங்கன்னா இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவன் சட்டை காலரை மட்டும் பிடிச்சிருக்குன்னா 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பெல்ட்டில் இருக்க லூப்பில் மட்டும் விரலில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். பின்னால் கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா 10 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். கம்பியே பிடிக்காமல் உட்காந்துருக்குன்னா 20 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஒழுந்தா 2 பேரும் சேர்ந்து சாவும் அதில் என்னடா அப்படின்னு இடுப்பில் கையை போட்டுட்டு அது வாட்டுக்கு ஓட்டிட்டு போகிறேன். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது வண்டி. 15ஆம் தேதிக்கு பிறகு 60க்கு மேலே போக மாட்டேங்குது. 25ஆம் தேதிக்கு பிறகு 40லேயே ஓட்டுறேன். மாமா ஓட்டு மாமா ஓட்டுறேன்டி, ஏன் தெரிய மாட்டேங்கிற. 1ஆம் தேதி ஆனன்னா டிஓ கட்டணும் முடியும் 15,000 ரூபா. ஆக்சிலேட்டரை திருகுனா 15,000 15,000 15,000ன்னு கேட்குது. கியரை மாற்றினா 1ஆம் தேதி டியூ கட்டணும்னு கேட்குது. பிரேக்கை மிதிச்சா கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு காதில் கேட்குதுரி. நான் எப்படி வேகமாக ஓட்டுறதுன்னு. இது ஒரு காலத்தில் நடந்துச்சு. ஒரு காலத்தில் இந்த செயற்கை கருத்தரித்தல் மையத்துக்கு வேலையே இல்லாமல் இருந்தது. காரணம் என்னன்னா, மக்கள்லாம் நல்லா உடல் நலத்தோடு இருந்தாங்க. 10 பிள்ளைய 12 பிள்ளைய ஒரு வீட்டில் சர்வசாதாரணமாக பிறந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு பெத்தெடுக்கிறதுக்கே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னா, என்னப்பா ஒன்னையும் காணான்னு அந்த பிள்ளையும் அந்த மாப்பிள்ளையும் 108 கேள்வி கேட்டு, என்னடா குழந்தை பெக்கலைன்னா நம்மளை டைவர்ஸ் பண்ண வச்சுருவாங்க போல இருக்குன்ட்டு, எப்படியாவது ஒரு பிள்ளைய பெற்றுருவான் அப்படின்ட்டு அவங்க அந்த செயற்கை கருத்தரித்தல் மையங்கிற அந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு போய் முன்னால் ஒரு ஆள் மேஜை போட்டு உட்காந்துருப்பார். என்னம்மா கல்யாணம் ஆகி 6 வருஷமாக புல் இல்லைங்க, உங்களை மாதிரி ஆளுக்காகத்தான் நாங்கள் கதவை திறந்து வச்சுருக்கோம், உட்காருங்க. ரொம்ப ஒன்றும் செலவு கிடையாது, 20 லட்சம் தான். நீங்கள் உடனே கட்ட வேணாம், 2 லட்சமாக கட்டுங்க. நாங்களே பேங்க்கில் லோன் போட்டு தர்றோம். எதுக்கெல்லாம் லோன் போடணும்னு விவசாயம் இல்லாமல் புள்ள வைக்கிறதுக்கு லோன் வாங்கி 15 லட்சத்துக்கு உங்களுக்காக 5 லட்சம் குறைச்சி 15 லட்சம் ஆக்கி அதை லோன் போட்டு கொடுத்து ஒரு குழந்தைய பக்க வச்சு அந்த குழந்தைய கையில் எடுத்து கொடுக்கும்போது அந்த 8வது மாதம் இருக்கும்போதே மிச்ச பணம்லாம் கட்டிட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த 2 லட்சம் கட்டலைன்னா அந்த குழந்தை பிறப்பதுக்கு அந்த நேரத்தை அதிகப்படுத்தி அந்த குழந்தைய பிறக்க விடாமல் நிப்பாட்டி அந்த 2 லட்சம் கட்டினது பிற்பாடு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்து கையில் கொடுப்பாங்க. 15 லட்சம். பேச்சாளர்களில் பல வகை இருக்கும். சில பேர் மெதுவாக பேசுவாங்க. ஒரு வரவேற்புரை சொல்கிறதுக்கே 1/4 மணி நேரம் ஆகும். அன்பார்ந்த பெரியோர்களே, நான் இன்று இந்த அப்படிங்கிறதுக்குள்ள நாங்கள்லாம் வீட்டில் போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் வாரம் மெதுவாக பேசிட்டு வாயாண்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1/4 மணி நேரம் எடுப்பாங்க சில பேர். இன்னும் சில பேர் வேகமாக பேசுவான், பார்த்துருக்கீங்களா? அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு எதுக்காக பேச வந்திருக்கிறேன் என்றால், நான் பேச வந்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு என்னவென்றால், நான் தலைப்பிலே பேசுகின்ற இந்த ஆர்டர் வா இந்த நிகழ்ச்சியில் டேய் புர்ரா ஏண்டா இந்த ஓட்டம்பா. நான்லாம் இன்னைக்கு வீட்டில் பழைய பாட்டு கேட்கவும் முடியல, பாடவும் முடியல. பழைய பாட்டை கேட்கலான்ட்டு சேனலை போட்டாலே பீஸை பிடுங்கி விட்டுறேன் என் பேரன். பழைய பாட்டு ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஆசையாக. சிவாஜி கணேசன் பாட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் அப்படின்னு நின்றுச்சு. ஏதோ கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னு பார்த்தா என் பேரன் பீஸ் கேரியரோடு வந்தேன்.
இந்த வீட்டில் இனி பழைய பாட்டு எங்கேயாவது கேட்டுச்சு தொலைச்சிருவேன் அப்படின்னா. என்ன தாத்தா எத்தனை நாள் வருஷத்துக்கு தான் இந்த பழைய பாட்டையே பாடிக்கிட்டு இருப்பீங்க, புது பாட்டை பாடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி என் பேரன் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தான், புது பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு. அப்புறம்தான் நான் புது பாட்டெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி மேடையில் பாட ஆரம்பித்தேன். ஏன்னா இளைஞர்களாக இருக்கிற இடத்துல போய் செந்தமிழ் தேன் மொழியால் அப்படின்னா அப்புறம் நாங்கள் வாரஞ்சாமே நீ மெதுவாக பாடிட்டு வாண்டுறான். அவனை உட்கார வைக்கணும்னா என்ன பாட்டு பாடின, காட்டு மல்லி அப்படின்னா தான் இன்னைக்கு இருக்கேன். லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு மாறணும்யா. இன்னைக்கு ஜாதியை சேர்ந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்களெல்லாம் சொல்றாங்க, நமது ஜாதிக்கார பையன்கள் நம்ம ஜாதிக்கார பிள்ளைய தாண்டா கட்டணுங்கிறான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்னைக்காவது இப்படி உங்கள் ஜாதிக்காரங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா? நம்ம ஜாதிக்கார பிள்ளைய தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, நம்ம ஜாதிக்காரன் அரிசி கடையில் தாண்டா வாங்கணும் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? நம்ம ஜாதிக்காரன்ட்ட தான் முடி வெட்டணும் சொல்லியிருக்கீங்களா? நம்ம ஜாதிக்காரன் கடையில் தான் துணி வாங்கணும் சொல்லியிருக்கீங்களா?